வணக்க நண்பர்களே. நாம் அந்த பதிவில் மகாலட்சுமியோடைய ஒரு எளிமையான ஒரு மந்திரத்தை தான் பார்க்க போகிறோம். மகாலட்சுமி தேவிக்கு 2 வகையான மூல மந்திரங்கள் இருக்குது. இருந்தாலும் இப்போ நான் கொடுக்குற மந்திரம் வந்து ரொம்ப எளிமையான மந்திரம். எல்லாருமே எளிமையாக சொல்லக்கூடிய வகையில் தான் நான் ஒரு மந்திரம் கொடுக்க போகிறேன். இதோட செய்முறைகளும் உங்களுக்கு எளிமையாகவே தான் இருக்கும். ரொம்ப கடினமான விஷயமாலாம் இருக்காது. இதை செய்யக்கூடிய முறைகள் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லிட்டு அதுக்கு மேலே மந்திரத்தை பார்க்கலாம். இதை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கணும்னா உடல் சுத்தம், மன சுத்தம், குடும்பத்திலையும் ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும். அதாவது வாரத்துக்கு ஒரு முறை தான் நான் இந்த மந்திரத்தை வந்து உங்களை சொல்ல போகிறேன். அதாவது வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சால் போதும். வாரம் வெள்ளிக்கிழமை தவறாமல் நல்லா வீடு வாசல் சுத்தம் பண்ணிவிட்டு காலை ஒரு முறையும் மாலை ஒரு முறையும் இந்த மந்திரம் வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். இதை வந்து சரியாக 8 வாரங்கள் நம்ம சொல்லி வந்தால் கண்டிப்பாக எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் நம்மளுக்கு தீர்வுக்கு வரும். அதாவது இந்த பிரச்சனைன்னு சொல்ல வர்றது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நிலையான ஒரு செல்வம் இருக்காது சில பேருக்கு. வரவுக்கு மீறிய செலவுகள் எதையுமே கையில் வந்து நிலைப்பட்டு இருக்காது. சம்பாதிக்க ஏதாவது ஒரு வகையில் விரயமாகிட்டே இருக்கும். கையில் வந்து நிரந்தரமாக எதுவும் இருக்காது, சேமிப்பு இருக்காது, தனதானியம் பெருக்கம் இல்லாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இப்போ நான் அந்த கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரம். அது இல்லாமல் எவ்வளவு முயற்சி பண்ணி செஞ்சாலுமே அது வந்து நம்மள்கிட்ட ஒட்டாது. ஏதோ ஒரு வகையில் அது வழியாகிட்டே இருக்கும். அதுக்கு தான் இந்த மகாலட்சுமி தேவியோடைய ஒரு மந்திரம். இதை நம்ம செய்கிறதுக்கு அதான் நான் சொல்லிட்டேன்னா வாரத்துக்கு ஒரு முறை தான் செய்கிற போகிறோம். தினசரி செய்கிறதுக்கு அவசியம் இல்லை. வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு முறை, மாலையில் ஒரு முறை. ஆண்களும் உபயோகப்படுத்தலாம், பெண்களும் உபயோகப்படுத்தலாம். வயது விதிமுறையெல்லாம் ஒன்றும் கிடையாது. குடும்பத்தில் அன்னைக்கு குடும்பம் சுத்தபத்தமாக இருக்கணும். நம்ம உடலும் மனசும் சுத்தமாக இருக்கணும். பூஜை அறையில் மகாலட்சுமியோடைய உருவப்படத்தை வச்சுக்கிட்டு மஞ்சத்தூளை கரைச்சி நல்லா அந்த வழிபாடு செய்யக்கூடிய இடங்கள்லாம் நல்லா தெளிச்சிருங்க. வாசனாதி திரவியங்கள் பயன்படுத்திக்கலாம். தூப தீபம் காட்டலாம். இந்த மாதிரி வாசனை உள்ள ஊதுபத்தியோ அல்லது சாம்பிராணி புகையோ இந்த மாதிரி அதை வந்து அந்த இடத்துல அந்த பூஜை நேரத்தில் நல்ல வாசத்தை ஏற்படுத்தி விடுறது மாதிரி செஞ்சுக்கிடுங்க. வேறு ஒன்றும் நீங்கள் நெய்வேத்தியெல்லாம் வச்சு செய்யணும்னு அவசியம் கிடையாது. 5 முகம் கொண்ட தீபம் ஒன்று ஏற்றி வச்சுருங்க. அதாவது சுவாமி படம் வந்து கிழக்கு முகமாக இருக்கணும். நம்ம இந்த மந்திரம் சொல்லும்போது வடக்கு முகம் பார்த்து உட்கார்ந்தோ அல்லது நின்னோ கூட செய்யலாம். எந்த ஒரு தவறுமே கிடையாது. உட்காந்து சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆசனம் போட்டுக்கிடுங்க. ஏதாச்சும் ஆசனத்தில் உட்காருங்க. நின்று ஜபிக்கிற மாதிரி இருந்துச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனைகள் கிடையாது. நிதானமாக நான் இப்போ கொடுக்கக்கூடிய மந்திரத்தை 108 முறை, காலையில் 108, சாயங்காலம் 108, இதை மாதிரி ஒரு 8 வாரங்கள் தொடர்ச்சியாக விட்டுடாமல் 8 வாரங்கள் செஞ்சு வந்தால் இப்படியாப்பட்ட பிரச்சனைகளும் சரியாயிடும். நல்ல ஒரு லட்சுமி கடாட்சம் ஏற்படும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நாளுக்கு நாள் குறையும். இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு இடத்துல கொடுக்கல் வாங்கல்ல கூட பணம் தேங்கி இருக்கு, நம்மளுக்கு கைக்கு வரலை அப்படின்னா கூட இந்த மந்திரத்தினால எதுவும் நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது நியாயமானது எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக கிடைக்கும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதே நேரத்தில் வந்து நம்மளுக்கான ஒரு உயர்வை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மந்திரத்தோட பிரதிபலனா நம்மளுக்கு அந்த உயர்வை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல ஒரு செல்வ செழிப்பு ஏற்பட்டிருக்கும். நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் வந்து உடனுக்குடன் நடக்கும். தாமதம் இருக்காது. அது எவ்வளோ பெரிய கிரகபாதகமாக இருந்தாலும் கிரகபாதகமான நேரத்திலையா இருந்தாலும் சரி, நம்மளுக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் நிச்சயமாக நடத்தி கொடுக்கும். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான மந்திரம். இப்போ நான் அந்த மந்திரத்தை சொல்கிறேன், இதை பார்த்துக்கிடுங்க. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் மகாலட்சுமியை நம. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் மகாலட்சுமியை நம. இதான் மந்திரம். மகாலட்சுமியோட இது ஒரு மந்திரம். சின்ன மந்திரம் தான், எளிய மந்திரம். ஆனால் அந்த ஆற்றலை கொடுக்கக்கூடியது நல்ல பீஜங்கள் கொண்ட மந்திரம் இது. 108 முறை ஒரு கொடுத்துக்கிடுங்க. வடக்கு முகம் பார்த்து 108 முறை ஒரு கொடுங்க. காலையில் ஒரு முறை, மாலையில் ஒரு முறை, 8 வாரங்கள். இதை தொடங்குறது வந்து வளர்பிறையில் ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வளர்பிறையில் வரக்கூடிய ஒரு வெள்ளிக்கிழமை நாளில் ஆரம்பிங்க. தொடர்ச்சியாக 8 வெள்ளிக்கிழமை தடையில்லாமல் சொல்லிவாங்க. நிச்சயமாக நற்பலன்கள் கிடைக்கும். எந்திரங்கள்லாம் இதுக்கு தேவையில்லை. மகாலட்சுமியோட திருவுருவ படத்துக்கு முன்னாடி இருந்து இந்த மந்திரத்தை சொன்னால் போதும். 5 முக தீபம் ஒன்று ஏற்றி வச்சா போதும். வாசனாதி திரவியங்கள் எதுனாலும் பயன்படுத்திக்கலாம்.
வேறு எதுவும் நெய்வேத்தியம் செஞ்சு இதை செய்யணும்னு அவசியம் கிடையாது. எல்லாருமே பயன்படுத்தி பாருங்கள், நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். இதை நார்மலாக ஒரு 108 உரு கொடுத்தாலே நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் இந்த மந்திரத்துக்கு. அன்னைக்கு நமக்கு என்ன நடக்கணுமோ அந்த விஷயங்கள் தங்கு தடை இல்லாமல் நடக்கும். 108 முறை சொல்கிறவங்களுக்கே அந்த பலன்னா, நம்ம இதை 8 நாளைக்கு, ஒரு நாளைக்கு 2 வேலைகளையும் நம்ம செய்கிறதுனால கண்டிப்பாக இந்த பலனுங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். முயற்சி பண்ணி பாருங்கள். வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.